சன்னி குரோவ் கார்டனின் மூலையில் ஒரு நிழல் தரும் மரத்தின் கீழ் ஃப்ரெடி என்ற ஒரு சிறிய சிவப்பு ஆப்பிள் வசித்து வந்தது. ஃப்ரெடி பளபளப்பாகவும் இனிமையாகவும் இருந்தது. ஆனால் மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவராகவும் இருந்தார். மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஒவ்வொரு நாளும் விளையாடுவதை அவர் பார்த்துக் கொண்டிருந்தார். ப்ரூக் தி புரோக்கோலி தைரியமாகவும் இருந்தார். பென்னி தி வாழைப்பழம் நாள் முழுவதும் நகைச்சுவைகளைச் செய்தது. கேரட் தி காரா யாரையும் விட உயரமாக குதிக்க முடியும். ஆனால் ஃப்ரெடி, நான் ஒரு சாதாரண ஆப்பிள், வேடிக்கையாக இல்லை, ஆடம்பரமாக இல்லை, வட்டமாகவும் சிவப்பு நிறமாகவும் இருக்கிறது என்று நினைத்தார். ஒரு நாள் காலை ஒரு புதிய காய்கறி தோட்டத்திற்குள் நுழைந்தது. கோரிதி வெள்ளரிக்காய். அவர் சோகமாகத் தெரிந்தார். ஃப்ரெடி உதவ விரும்பினார். ஆனால் அவர் பதட்டமாக இருந்தார். இன்னும் அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஹலோ சொல்ல உருண்டார். ஹாய், நான் ஃப்ரெடி என்று அவர் மெதுவாகச் சொன்னார். கோரி சிரித்தார். ஹாய் ஃப்ரெடி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு இங்க யாரையும் தெரியாது. ஃப்ரெடி, நானும் கூட. ஆனா நாம 2 பேரும் சேர்ந்து பயந்து போயிடலாமா என்றான். இருவரும் சீக்கிரமே நண்பர்களானார்கள். அவர்கள் சிரித்தார்கள், ஆராய்ந்தார்கள். சீக்கிரமே மற்ற பழங்களும் காய்கறிகளும் சேர்ந்து கொண்டன. ஒரு நாள் ப்ரூக் தி புரோக்கோலி சொன்னாள், ஃப்ரெடி, கோரி வரவேற்கப்பட நீ உதவினாய். அது ஒரு சூப்பர் பவர். ஃப்ரெடி எப்போதையும் விட சிவந்தான். அன்றிலிருந்து ஃப்ரெடி கற்றுக்கொண்டது, முக்கியமாக இருக்க நீங்கள் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. அன்பாக இருங்கள், நீங்களே இருங்கள், அதுவே போதுமானது.